ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி பொட்டிக். நாம் இப்போது டைலரிங் ஃபீல்டில் என்ன விஷயத்த ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளால் வந்து லைஃப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்ல போகிறேன். இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். நான் என்ன நல்லா ஃபாலோ பண்ணி இன்றைக்கி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்றதுமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இதில் நீங்கள் டைலரிங் ஃபீல்டில் என்னென்னலாம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அதையுமே வந்து எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து எப்பயுமே வந்து என்ன விஷயத்த ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னாக்கா நிறைய விஷயம் இருக்குது. அதில் வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னாக்கா டைலரிங்கில் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கே நல்லாவே தெரியும். இன்றைக்கி பெண்ணாக பிறந்த நம்ம வந்து எல்லா விஷயத்தையுமே சாதிக்கணும். அதாவது ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். நம்ம வந்து யாருடைய தயவுலையும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கிற நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க மட்டுமே வந்து அதிக அளவில் வந்து அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க இல்லையா? மீதி வந்து ஜாபுக்கு போகிறவங்க அவங்கெல்லாம் வந்து அவங்க ஒரு ஜாப் இருக்குது, அதனால் அதில் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க குழந்த இருக்குது, மாமியார் இருக்காங்க, மாமனார் இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கிற லேடிஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு தேவைக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னாக்கா நம்ம வீட்டுக்காரையோ இல்லை அப்பாவையோ இல்லை அம்மாவையோ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அப்போது அதில் வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஏதாவது ஒரு தொழில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம வீட்லேயும் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு நம்மளையுமே வந்து ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிற மாதிரியும் ஒரு தொழில் இருக்குது அப்படின்னா அது வந்து டைலரிங் தொழில் மட்டும்தான். அதை வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும் அப்படின்னும்போது நம்ம அதில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு உடம்பு சரியில்லை, அதனால் வந்து நான் இன்றைக்கி தைக்கலை அப்படின்னு வந்து இதில் வந்து நம்ம சொல்லவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஹேபிட் அது. ஏன்னா நம்மளை நம்பி ஒரு கஸ்டமர் துணி கொடுக்குறாங்க அப்படின்னும்போது அந்த நம்பிக்கையை வந்து கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இருந்தால் தான் அவங்க அடுத்த ப்ளவுஸ் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. இன்றைக்கி அவங்க ப்ளவுஸ் அர்ஜென்ட்டுன்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கேட்குற நேரத்துக்கு அந்த ப்ளவுஸை கொடுத்து பழகுங்க. அவங்க போய் 4 பேர்கிட்ட வந்து சொல்லுவாங்க. அதன் மூலிமா நமக்கு கஸ்டமர் அதிகரிக்கும், நமக்கு வருமானம் வந்து அதிகரிக்கும். நமக்கு கஸ்டமர் அதிகரிச்சிட்டாலே வருமானம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது நம்மளுமே வந்து இப்போது ஆஃபீஸுக்கு போய் ஒர்க் பண்ணிவிட்டு நமக்கு சம்பாரித்து அந்த கொடுக்குறவங்களுடைய சம்பளமும் நம்ம வீட்டு வேலையுமே பார்த்துட்டு வீட்லேயுமே இருந்துக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற வயசானவங்களையும் பார்க்குறது இல்லை குழந்தைய பார்க்குறது இது எல்லாமே பார்த்துக்கிட்டு நம்மளால் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த தொழில் எப்படியாப்பட்ட தொழில் அப்படின்றது இந்த ஃபீல்டில் வந்து தேர்ந்தெடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களால மட்டும்தான் இதை உணர முடியும். நான் உணர்ந்துருக்கேன், நான் வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அதோடைய உணர்வை வந்து நான் வந்து அதை ரொம்ப நிறைய வந்து உணர்ந்திருக்கேன். அதனால தான் வந்து நம்ம இது ஒரு வீடியோவாக போட்டோம் அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு அது ஒரு விழிப்புணர்ச்சியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் வந்து இது வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு வெளிப்படையாக உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா இதை பார்க்குறது மூலிமா வந்து ஒரு நிறைய பேருக்கு வந்து ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நானுமே வந்து இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னாக்கா நான் வந்து நிறைய வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நிறைய நம்மளுடைய இது வந்து என்னுடைய ஃபேமிலி என்னை நம்பி 24,000 சில்லற பேர் இருக்காங்க அப்படின்னும்போது என்னுடைய ஃபேமிலிக்கு நான் நிறையா வந்து சொல்ல விரும்புகிறேன் இல்லையா? ஏன்னா பார்க்குறவங்க வந்து இவங்க வந்து சும்மா வீடியோக்கோசம் சொல்கிறாங்களா இல்லை வந்து உண்மையிலே வந்து இவங்க இந்த டைலரிங் ஃபீல்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்களா அப்படின்றதுமே நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், இது 100க்கு 100 உண்மை. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த டைலரிங் ஃபீல்டில் வந்து. ஆரம்பத்தில் எனக்கு வந்து வேலை கிடைக்காம நான் வந்து சும்மா உட்காந்துக்கிட்டு என்னுடைய ப்ளவுஸே வந்து நான் இப்போ தைக்கவே தேவை கிடையாது. ஆனால் டைம் இருக்குது. நம்ம வந்து கஸ்டமருக்கு மத்தியில் நம்ம சும்மா இருக்கிற மாதிரி காமிக்கக்கூடாது. அப்போ நம்ம வந்து தைக்கிற மாதிரியே இருக்கணும் அப்படின்றதுக்கோசம் என்னுடைய ப்ளவுஸு அப்போ எங்கள் ரிலேட்டிவில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து வாங்கி தைக்கிறது இது போல் நான் வந்து கொஞ்ச நாள் ரொம்பவும் கஷ்டப்பட்டேன். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால மட்டும்தான் நான் வந்து இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கணும் நமக்கு. ஏன்னா நம்ம வந்து உமனாக இருக்கிற நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ஃபேமிலியில் வர ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணும்போது அதுவே நமக்கு வந்து
பெரிய அச்சீவ்மெண்ட். அதையே நம்மளால் சாதிக்க முடியுது அப்படின்னும்போது இந்த டைலரிங் ஃபீல்டில் நம்மளால் சாதிக்க முடியாதா? கண்டிப்பாக நம்மளால் சாதிக்க முடியும். அதை யோசித்து நீங்கள் செய்யுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. நாம் சும்மா இருந்தாலும் நமக்கு சொந்த பந்தங்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காம நம்மளுடைய வேலையில் மட்டும் நம்மளுடைய செயலை வந்து அதில் செலுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சாதிக்க முடியும். எனக்கு வராத ப்ராப்ளம்ஸே கிடையாது. அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தது. என்னுடைய லைஃப்லேயும் சரி தான், என்னுடைய பர்சனல் ஒர்க்லேயும் சரி தான், இல்லை வந்து இது வந்து என்னுடைய டைலரிங் ஃபீல்ட்லேயும் சரி தான். அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தது. நைட்டில் கண் முழிச்சு தைக்கும்போது லைட் எரியுது, லைட்டை நிறுத்து அப்படின்வாங்க. வீட்டில் வச்சு தைக்கும்போது, கடைக்குன்னு போகும்போது, நம்ம கடையில் ரொம்ப நேரம் வச்சு தைக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பொண்ணு நைட்டும் பகலுமா தைக்குது, இப்போ நல்ல வருமானம் வருது போல இருக்குது அப்படின்ட்டு அவங்க வந்து கடை வச்சுக்கிறவங்க வந்து வாடகை ஏற்றுறாங்க, கரண்ட்டு பில்லை ஏற்றுறாங்க. இப்படிலாம் நடக்குது. அப்புறம் பார்க்குறவங்களுக்கும் கண் திருஷ்டி வேற படுது. அதனால ப்ராப்ளம்ஸ் நிறைய நமக்கு வரும். ஆனால் நம்ம உழைப்ப போட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து கையில் வந்து காசை வாங்க முடியும். சும்மா நம்ம கடையை வந்து திறந்து வச்சுட்டு நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னா யாரும் வந்து நம்மக்கிட்ட காசு கொடுக்க போகிறது கிடையாது. ஒரு ப்ளவுஸை கொடுக்குறாங்க, அதை நம்ம உழைப்ப போட்டு அதான் அவங்கக்கிட்ட நம்ம காசை வாங்குகிறோம். நைட்டும் பகலுமா நம்ம தைக்கிறோம் அப்படின்னா நம்ம உழைப்ப போட்டால் தான் அது தைச்சோன்னா மட்டும்தான் அது கஸ்டமர்கிட்ட கொடுத்தா நம்ம நல்ல பேர் வாங்க முடியும். சும்மாவே நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட துணியை வாங்கி வச்சுட்டு வந்தோம்னா நாளைக்கு நம்மக்கிட்ட அந்த கஸ்டமர் வருவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அதுக்கோசரம் நம்ம அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும்னு நம்ம வந்து தன்னம்பிக்கையோடு இருக்கணும். சொந்த பந்தத்துக்கு மத்தியில் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பணம் காசு முக்கியம் இல்லை, சொந்த பந்தம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளால் இந்த காலகட்டத்தில் வாழ முடியாது. பணத்துக்கு தான் முக்கியத்துவம். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து மனுஷனுக்கு முக்கியத்துவம் தராங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை காலகட்டத்தில் நம்ம வாழும்போது நம்ம எவ்வளோ ஒரு பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் அப்படின்றது ரொம்பவும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது. ஏன்னா இன்றைக்கி வந்து அவ்வளோ ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம தாண்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அவ்வளோ வந்து இருக்குது. நம்ம வாய் விட்டு சொல்ல தேவையில்ல. நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே புரியும் இல்லையா? இதை வந்து நம்ம வந்து சொல்லி தான் புரியணும்னு கிடையாது. ஃபினான்ஷியலாகவும் சரி தான், மென்டலாகவும் சரி தான், எல்லாமே வந்து நமக்கு அவ்வளோ ப்ளஷர் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து நம்மளும் ஒரு 4 பேருக்கு மாரி நம்மளும் சம்பாதிக்கணும், நம்மளும் அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். அந்த ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக வந்து நமக்கு கை கொடுக்கும். நீங்களுமே வந்து ஒரு விஷயத்த நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலேயும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையோடு இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நம்ம எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறது அப்படின்றத பற்றியும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டாண்ட யாருன்னா தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.